அதாவது வைகோ வந்து உணர்ச்சி படக்கூடியவர். அதாவது நினைச்சோன்னே அப்படியே ஆவேசப்படுவார், நினைச்சோன்னே சிரிப்பார், நினைச்சோன்னே கண்ணிலேருந்து தண்ணியா வருங்க. அவரை மாதிரி ஒரு சிறந்த ஒரு பன்முகத்தன்மையாளர் யாருமே இருக்க மாட்டாங்க. காங்கிரஸ், அடுத்து காங்கிரஸுங்க. மாணிக்க தாகூர் என்ன சொல்றாரு? புதுசா வந்த ஒரு புதிய தலைவர். அவர் என்ன சொல்றாரு? திமுகனாலும் சரி, அண்ணா திமுகனாலும் சரி, பாமகனாலும் சரி, எது எங்களை தொட்டாலும் நாங்கள் திருப்பி அடிப்போம் அப்படிங்கிறாரு. பரவாயில்ல. அதாவது காங்கிரஸ் வந்து அவ்வளோ தெம்பு திராணியோட ஒரு ஆள் இருக்குன்னா. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிவி சேனல் பார்த்தாலும் சரிங்க, பேப்பரை பார்த்தாலும் சரி, ஒரு பரபரப்பான செய்தி. அண்ணா திமுக விட்டு எம்எல்ஏக்கள் வரிசையாக வெளியேறிக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து விராலிமலை எம்எல்ஏ விஜயபாஸ்கர், கரூர் தொகுதி எம்எல்ஏ விஜயபாஸ்கர், 2 விஜயபாஸ்கரும் இன்னைக்கு 2ஆம் தேதி தாவேக்கெல்லாம் அதிகாரப்பூர்வமாக இணைய போகிறதா சொல்லிட்டாங்க. நீ அடுத்து 10 பேர் ரெடியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இன்றைக்கி எஸ்பி வேலுமணி என்ன பேசியிருக்காரு? எங்களுக்கு கொடுத்த கட்சி பொறுப்பு வேண்டாம், என் கூட நம்பி வந்தவங்களுக்கு எந்த இதுவும் இல்லை, வீரமணி இருக்கார், தங்கமணி இருக்கார், சிவி சண்முகம் இருக்காங்க, அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் போடுறாங்க. இப்போது கடைசியாக பார்த்தீங்கன்னா வளர்மதி அவர்களையும், முன்னாள் அமைச்சர் மகளிர் அமைச்சர் அவர்களையும் கட்சி பொறுப்புலேருந்து விடுவிச்சிருக்காரு நம்ம அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்படியே கட்சி போய்கிட்டே இருக்குங்க. ஆனால் வந்து தாவேக்காவுக்கு ஆதரவான விசிக, காங்கிரஸு, இடதுசாரிகள் மற்றும் காதர் மொய்தீன் அவர் எல்லா பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களோட ஆதரவு இன்னைக்கு இருக்குது, 5 வருஷம் நாங்கள் நிலையான ஆட்சிக்கு ஆதரவு அளிக்கணும். அதாவது திமுக தலைவர் என்ன சொன்னார்னா, 3 மாதத்தில் ஆட்சி மாறலாம், தேர்தல் வரலாம், 6 மாதத்திலும் தேர்தல் வரலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னார். அதுக்கு உடனே அதாவது விசிக தலைவர் தொல் திருமாவளவன் என்ன சொல்கிறாங்க, முழுமையாக 5 வருடம் இந்த ஆட்சி நடக்க ஆதரவு தருவோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் இப்போ வரிசை எம்எல்ஏக்கு வந்து 6 பேர் வந்துட்டாங்க, ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டாங்க. அடுத்து எப்படி ஒரு 6 பேர் 7 பேர் வருவாங்க போல இருக்கு. அப்போது வந்து தாவேக்கா அரசு என்ன நினைக்குது, தாவேக்காவை சார்ந்து என்ன நினைக்கிறாங்க, இந்த கூட்டணி கட்சிகள் இல்லாமல் ராஜினாமா பண்ணவங்கள மறுபடியும் அந்த ஒரு தொகுதியில் நிப்பாட்டி ஜெயிச்சு நம்ம எம்எல்ஏக்களை ஆக்கிட்டோம்னா, தாவேக்கா எம்எல்ஏக்களை ஆகிட்டாங்கன்னா கூட்டணி கட்சிகள்ங்கிறது எந்த அவங்களோட நிர்பந்தத்துக்கு ஆக வேண்டியதில்லை அப்படின்னு என்ன நினைக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் வரிசை. இப்போ 6 பேர் இன்னும் இப்போ இவர் எஸ்பி வேலுமணி பேசியிருக்காரு, நத்தம் விஸ்வநாதன், எல்லா பேருமே ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க, கட்சியோட எங்களுக்கு பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி. இப்போ அவங்களாம் விரைவில் வந்து ஒவ்வொருத்தங்களாம் வர மாதிரி தான் இருக்குது. அப்படிங்கும்போது இங்கே தாவேக்காவோட பலம் உயர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ கூட்டணி கட்சிகள் இவங்க கொடுத்த 2 பேர், இடதுசாரிகளும் சரி, வெளியேருந்து ஆதரவு கொடுக்குறவங்களும் சரி, அமைச்சரவைக்குள்ள பங்கு பெற்றிருக்கிற முஸ்லீம் லீக் அவங்களும் சரி, காதர் மொய்தீனும் சரி, விசிகாவும் சரி, காங்கிரஸ் கட்சியும் சரி, அப்போ இவங்க ஆதரவு இல்லாமல் தனியாக அவங்களே பெரும்பான்மையாக இருக்குன்னு நினைக்கிறாங்க மாதிரி தான் தோணுது. என்ன நடக்குதுங்கிறது தெரியல. இடையில வைகோ அவர்கள் மதிமுக அவங்க உள்ளே வந்திருக்காங்க. அவர் வந்து வைகோ உண்மையிலே ஒரு நல்ல மனிதர், இருக்கிற இடத்துல உணர்ச்சி பூர்வமாக பேசுவார். ஸ்டாலின் கூட இருக்கும்போது அப்படியே நான் தான் இவருக்கு பாதுகாப்பாக இருப்பேன்லாம் பேசினார். திமுக தலைவர் ஸ்டாலின் கூட இருக்கும்போது நான் தான் இருப்பேன்லாம் பேசினாருங்க. ஆனால் ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறாரு, அவர் பேசுனதை வச்சு தராசிசியாக மூத்த பத்திரிகையாளர் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, 9 வருஷமாக மனப்புழுக்கத்தில் தான் நாங்கள் இருந்தோம் அப்படின்னு. அதுக்கு தராசியாம் என்ன சொல்கிறாருன்னா ஒரு பதில், அரை மணி நேரம் வீட்டுக்குள்ளே கரண்ட் எல்லாம் புழுக்கமாக இருந்தாலே வெளியே வந்துடுறாங்க, இவருக்கு 9 வருஷமாக உள்ளே இருக்கணும் அப்படின்னு அவரோட கேள்வி கேட்குறாரு. அதாவது வைகோ வந்து உணர்ச்சி படக்கூடியவர். அதாவது நினைச்சோன்னே அப்படியே ஆவேசப்படுவார், நினைச்சோன்னே சிரிப்பார், நினைச்சோன்னே கண்ணிலேருந்து தண்ணியா வருங்க. அவரை மாதிரி ஒரு சிறந்த ஒரு பன்முகத்தன்மையாளர் யாருமே இருக்க மாட்டாங்க. அவரோட எம்எல்ஏக்கு உதயசூரியன் சின்னத்தில் ஜெயிச்சாங்க. அவர் வந்து ஒரு கூட்டத்தில், அவங்க கட்சி கூட்டத்தில் பேசுனது இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துக்கிட்டு தான் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்களா, முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் உங்கள் கட்சி எம்எல்ஏ ராஜினாமா பண்ண சொல்லுங்கள், அந்த தொகுதிக்கு நானே வர்றேன், பிரச்சாரம் பண்ணுறேன், ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னார். ஆனால் அவங்க கேட்கலன்னாரு. முதல் நாள் அந்த பேட்டி. இப்போ எப்படி சொல்கிறாருன்னா, அவர் முதலமைச்சர் எதுன்னு சொல்லல, நான் தான் அவர்கிட்ட கேட்டேன், ராஜினாமா பண்ணி நான் நிற்க சொல்கிறேன், நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுவீங்களான்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லிட்டாரு, இல்லை எனக்கு அப்போ எப்படி சந்தர்ப்பம் இருக்கோ பார்த்துக்கலான்னு சொல்லி இப்படி இவரே சொல்கிறார். ஒன்று பேசினார், இப்படி ஒன்று மாற்றி பேசுகிறார். அதாவது இருக்கிற இடத்துலையும் கிடையாது, இப்போ போன இடத்துலையும் அவங்களுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்துகிறாரு. ஆனால் உணர்ச்சி பூர்வமாக பேசுவார். அது இன்னைக்கு நம்ம பேசுகிறாரு பத்திரிக்கைக்காரர். அவர் இந்த கூட்டத்தில் பாருங்கள், நீங்கள் சமூக வலைதளங்களில் எல்லா பேருமே இன்றைக்கி ஒரு இதில் இப்போ தள்ளி விட்டு பார்த்தோம்னா எல்லாமே வந்துடுது, உடனுக்குன்னே வருது.
தினகரன் பத்திரிக்கை மஞ்ச பத்திரிக்கைங்கிறாரு. நேற்று வரைக்கும் அந்த பத்திரிக்கை தான் பார்த்தாரு, பேசினாரு. அவரே சொல்றாரு, நேற்று வரைக்குமே அது நல்ல பத்திரிக்கை, இப்போ மஞ்ச பத்திரிக்கை மாறிடுச்சுங்கிறாரு. அவனை வெளியே அனுப்ப, அந்த பத்திரிகை நிருபரை வெளியே அனுப்புன்னு சொல்லி ஆவேசப்படுறாரு, ஆதங்கப்படுறாரு. இது அவரோட அரசியல், ஒரு பெரிய மனிதர் அப்படிங்கிறதையும் தாண்டி அவர் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய எல்லாத்திட்டையுமே மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று ஆரம்பிச்சு, அதே கூட்டணி தான் இப்போ தாவேக்கா கூட இருக்கு. அதில் விஜயகாந்துங்கிறவர் ஒருத்தர் இருந்தார். அவர் முதலமைச்சராக்குன்னு சொல்லி ஜர்ரேத்தி விட்டு உசுப்பேத்தி விட்டு எல்லா பேரும் இங்கே கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போச்சு. திமுக அன்னைக்கு 2016 வர வேண்டிய ஆட்சியை அந்த மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று போட்டு தான் கெடுத்து கொண்டு 2021 அதே ஆளுங்க இங்கே வந்தாங்க. 2017 இருந்து இன்னைக்கு இங்கே ஆட்சி முடிஞ்சோன்னா தாவேக்கா போயிருக்காங்க. ஆனால் தாவேக்காவில் இருக்கிற நிர்வாகிகள், அதாவது அமைச்சர்கள் எல்லா பேருமே கொஞ்சம் எல்லாமே தெரிஞ்சவங்க, யார் யார் எப்படின்னு தெரிஞ்சவங்க தான். அதனால் அவங்க கவனமாக இருப்பாங்க. அடுத்து காங்கிரஸுங்க. மாணிக்க தாகூர் என்ன சொல்கிறார்? புதுசாக வந்த ஒரு புதிய தலைவர். அவர் என்ன சொல்கிறாரு? திமுகனாலும் சரி, அண்ணா திமுகனாலும் சரி, பாமகனாலும் சரி, எது எங்களை தொட்டாலும் நாங்கள் திருப்பி அடிப்போம் அப்படிங்கிறாரு. பரவாயில்ல. அதாவது காங்கிரஸ் அவ்வளோ தெம்பு திராணியோட ஒரு ஆள் இருக்குன்னா, ஆனால் இன்னைக்கு முட்டு கொடுக்கறதுல திருமாவளவன் 1ஆம் நம்பராக இருக்காருன்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் தமிழ்நாடு சிறப்பு பிரதிநிதியாக ஒருத்தர் நியமிச்சிருக்காங்க. அது நம்ம ஜோசப் விஜய் முதல்வரோட ஜனநாயகன் பட தயாரிப்பாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தெரிஞ்சது, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அதுக்கு திருமாவளவன் என்ன சொல்கிறாரு? அது அவங்க விட்டுச்சு பிரச்சனை, அதை பற்றி நம்ம பேசணுங்கிறது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த பதவிங்கிற ஒரு அமைச்சருக்கு இணையான பதவியா? நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி பதவிக்கு வைக்கும்போது என்ன செய்வாங்கன்னா, ஒரு நீண்டகால அரசியலில் இருந்தவங்க, இல்லை ஓய்வு பெற்ற அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள் இவங்கள தான் நியமிப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் எது எப்படி இருந்தாலுமே இன்னைக்கு தாவேக்கா அரசுக்கு கூட்டணியில் சேர்றவங்க, வெளியே இருந்து ஆதரவு கொடுக்குறது எல்லா பேருமே முட்டு கொடுக்கணுங்கிறதுல முதல் நம்பரை நீயா நானா, யார் முட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறதான் எல்லா பேருமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீ தமிழக அரசியல் எப்படி போகுது, என்ன செய்யுதுங்கிறத பொறுத்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.